ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. இந்துக்களின் மிக முக்கியமான மங்கள பொருள் உப்பு. அதிலும் கல் உப்பினை ஆன்மீக வழிபாடுகள் பரிகாரங்கள் பலவும் செய்வதற்கு பயன்படுத்தும் வழக்கம் உள்ளது. உப்பில்லா பண்டம் குப்பையிலை, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது போன்ற பழமொழிகள் உப்பின் சிறப்பினை உணர்த்துவதாக சொல்லப்படுவையாகும். உப்பு உணவின் சுவையை கூட்டுவதற்கு மட்டுமல்ல, உப்பிற்கு என்னென்ன சக்திகள் உள்ளது, இந்த ஆன்மீக சிறப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்துக்களின் விசேஷங்கள் வழிபாடுகள் என அனைத்திலும் கல்லுப்பு கண்டிப்பாக இருக்கும். இது மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் இதை பயன்படுத்துவதாக மட்டும்தான் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உப்பிற்கு இன்னும் என்னென்ன மகத்துவம் உள்ளது என தெரிந்தால் நிச்சயமாக ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. விதையும் இல்லாமல் மண்ணும் இல்லாமல் கடலில் தோன்றும் இந்த அதிசய விளைச்சலை வியக்காத ஞானியரே இல்லை. நீரில் தோன்றி நீரிலேயே கரைந்து போகும் உப்பு ஜீவாத்மாவை போன்றது. கடலே பரமாத்மா, சமுத்திரமணி, நீர்ப்படிகம், கடல் தங்கம், சமுத்திர ஸ்வர்ணம் என்று பல உப்பு போற்றப்படுகின்றது. உடலில் சேரும் உப்பே நமது அனைத்து குணநலங்களையும் தீர்மானிக்கின்றது என்பது சீனர்களின் நம்பிக்கை. கடலில் நீராடுவது சகல தோஷங்களையும் நீக்கும் என்பது நம்பிக்கை. உப்பு கடவுளை உணர்த்தும் ஓர் அடையாளம் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. இந்து தோன்றிய மகாலட்சுமியின் அம்சமாக உப்பு சொல்லப்படுவதால் தான் உப்பை சிந்தக்கூடாது என்று நாம் முன்னோர்கள் சொல்லி வைத்தனர். உப்பை காலில் மிதிக்கக்கூடாது என்றும் சொல்வார்கள். வீட்டில் திருஷ்டி துர்சக்திகள் தொல்லை ஏதாவது இருந்தால் உப்பு நீரை பாத்திரத்தில் இட்டு வீட்டின் மையத்தில் இருக்குமாறு வைத்து 3 நாள்கள் கழிந்த பிறகு கால்படாத இடத்திலோ நீர்நிலைகளிலோ ஊற்றி விடுவது தமிழர்களின் நெடுநாளைய வழக்கம். இன்றும் திருஷ்டி கழிக்க உப்பு சுற்றி போடுவது நாம் காணக்கூடிய நடைமுறையே. உப்பு துர்சக்திகளை கெட்ட அதிர்வுகளை விரட்டும் ஆற்றல் கொண்டது. உப்பை கடனாக கொடுக்கக்கூடாது என்பது இன்றும் உள்ள பழக்கம். உப்பை கொடுத்தால் அந்த இடத்திலிருந்து மகாலட்சுமி நீங்கி விடுவாள் என்பது ஐதீகம். உப்பை மண்பானை அல்லது பீங்கான் ஜாடியில் போட்டு வைப்பதே நல்லது. அப்படித்தான் வைத்தும் இருந்தோம். மண்பானைக்கு ஸ்வர்ண பாத்திரம் என்றே ஒரு பொருள் உண்டு. அதனாலேயே ஸ்வர்ணத்தின் அதிபதியான மகாலட்சுமி மண்பானையில் உப்பு உடவில் இருக்கிறாள் என்றும் சொல்வார்கள். பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை உப்பு தண்ணீர் ஊற்றுவது தொடங்கி இறந்த உடலை பக்குவப்படுத்துவது வரை மனித வாழ்வில் உப்பு பெரும் பங்கு வகிக்கிறது. எதிரிகளை அடக்கி போகச் செய்ய உப்பால் கணபதி செய்து வழிபடுவது ஒரு வழக்கமாக உள்ளது. பித்ருக்களின் வழிபாட்டின் போது உப்பில்லாமல் அவர்களுக்கு உணவு படைப்பது வழக்கம். காரணம், உப்பில்லாத உணவை வெறுத்து அவர்கள் பூமியை விட்டுவிட்டு மேலே சென்று விடுவார்கள் என்று நம்பிக்கை. முக்கியமாக அமாவாசை என்று கடற்கரையில் நீராடி தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். இதுவும் உப்பு காற்றப்பட்டு அது நமது உடல் மற்றும் மனநிலையை மேம்படுத்தவே என்றும் கூறப்படுகிறது. உப்பை தலையில் வைத்து ஆசீர்வதித்து மந்திரங்கள் சொன்னால் நோய்கள் விலகும் என்பது சாக்த வழிபாட்டில் வழக்கமாக உள்ளது. உப்பையும் மிளகையும் கோவிலின் படி பீடத்தில் போட்டு வழிபடுவதை நாம் பல கோவில்களில் பார்த்திருப்போம். முக்கியமாக அம்மன் கோவில்களில் இது சகஜம். உப்பையும் மிளகையும் பலிபீடத்தில் போட்டு வழிபட்டால் எதிரிகள் ஒழிந்து விடுவார்கள் என்பதும் சில பகுதி மக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதிகாலை நேரத்தில் இரு கைகளிலும் உப்பை வைத்துக்கொண்டு ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மிம் என்ற ஆதிசங்கரனின் சௌபாக்கிய மந்திரத்தை 16 முறை உச்சரித்து அந்த உப்பை சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். இப்படியே 48 நாட்கள் கழித்து மொத்த உப்பையும் நீர்நிலைகளில் போட்டுவிட வேண்டும் என்று சமய பெரியோர்களால் சொல்லப்படுவது உண்டு. லக்ஷ்மியின் அருள் வேண்டி பல விதங்களில் லவண பூஜைகள் அதிகாலை நடைபெற்று வருகின்றன.
ஓம் கிருணி சூரிய ஆதித்யோம் மம சௌக்கியம் தேகிமே சதா என்று வேண்டியபடி உப்பை வைத்து சூரியனை வணங்கும் பழக்கம் இன்றும் உள்ளது. இனி உப்புக்கு பெறாத விஷயம் என்று எதையும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் கடல் பரமாத்மா, உப்பு ஜீவாத்மா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய